எனது அஞ்சலிலேயே இருக்கிறது. ஒரு வாரத்திற்கு முன்னாலேயே குமரியின் தேதி மாற்றப்பட்டு இருக்கிறது. திடீரெல்லாம் மாற்றலை. ஆனால் திருப்பூர் நிகழ்ச்சி இருந்ததுனால நாங்கள் அதை பெரிதாக வெளிப்படுத்தவில்லையே தவிர, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வருகை சரியாக திட்டமிடப்பட்டு சரியாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்திற்கு அதிக கூட்டங்களை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான எண்ணிக்கையில் தலைவர்களும் வருகிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. நேற்றைய தினம் தொழிலாளர்களுக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் 2000 ரூபாய் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக அளிக்க முன்வந்திருப்பதை நான் பாராட்டி இருக்கிறேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் அது மிக தேவையான ஒன்று. அதே போல்தான் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இடைக்கால பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு 6000 வருடத்தில் கொடுக்கப்படும் என்றும் முதல் தவணையாக 2000 கொடுக்கப்படும் என்றும் அறிவித்ததில் தமிழகத்தில் இருந்து மட்டும் 73 லட்சம் விவசாயிகள் பலன் பெறுவார்கள். ஆக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதன் அடையாளமாகத்தான் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் திருப்பூர் நிகழ்ச்சிக்கு விவசாயிகள் அதிக எண்ணிக்கையில் கலந்து கொண்டார்கள் என்பதையும் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். அதே போல நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தமிழர்கள் பேசும்பொழுது அதிமுக அதாவது மத்திய அரசை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு. அதாவது தமிழக அரசுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணம் இது வரைக்கும் கிடைக்காம இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிலுவைத் தொகைகள் சில 10,000 கோடி வழங்கப்படாமல் இருப்பதா சொல்லியிருக்காங்க. அதாவது இதற்கு நான் பதிலளிப்பதை விட நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் நேர்மறையாகவே நேரிடையாகவே பதிலளித்திருக்கிறார்கள். அந்த பதிலை நான் இங்கே மறுபடியும் வலியுறுத்துகிறேன். ஏனென்றால் அவர் சொல்லியிருப்பது, மாநிலங்கள் எந்த விதத்திலும் வேண்டி கேட்டுக்கொள்கின்ற நிலையில் இல்லை. ஜிஎஸ்டி வருமானமாக இருக்கட்டும், 15வது நிதிக்குழு அறிக்கையாக இருக்கட்டும், குறிப்பாக ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இதில் மாநிலங்களுக்கான தொகை அதிகரித்திருக்கிறது, தமிழகத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இதற்கு முன்னால் உள்ள கொடுக்கப்பட்ட தொகையை விட அதிகரித்திருக்கிறது.